அனைவருக்கும் வணக்கம். நேர டாபிக் போயிடலாம். இப்போ தி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்க முக்கியமான ஒரு 6 பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்போம். இந்த புத்தகத்தை வாலன்ஸ் டி வாட்லஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இதை ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டாக முதல் பாயிண்ட்டை ஆசிரியர் என்ன கூறுறாருன்னா, பணக்காரங்களெல்லாம் ஒரு கெட்டவர்கள் போல் இந்த உலகம் செத்துருக்குது, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நாமளும் நிறைய படம்லாம் பார்ப்போம். அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா பணக்காரர்கள் எல்லாம் கெட்டவர்களால் தான் காமிக்கிறாங்க. அதனால் நம்ம மனசுலேயும் அந்த மாதிரி தாட்ஸு விழலாம். பட் அப்படி உண்மை அது அல்ல அப்படின்ற ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் நான் சேனல் பார்த்திங்கன்னா மேக்சிமம் செல்வந்தர் ஆகிறத பற்றி தான் சொல்கிறோம். என்னையவே ஒரு சிலர் மேலையும் கீழையும் பார்க்குறாங்க, பைத்தியக்காரனை போல நினைக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை கெட்ட வழியில் செலவு பண்ணி ஒரு கெட்டதுக்கோசரம் நீங்கள் பயன்படுத்தலாம் மட்டும்தான் நீங்கள் கெட்டவனாக ஆக முடியும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து வேணாம். அதே சமயத்தில் உடற்பயிற்சி நம்ம செய்கிறோம்னா, வாக்கிங் போகிறோம்னா நம்மளுடைய உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது, உடல் நலம் பேணப்படுகிறது. அதே சமயத்தில் நிறைய படிக்கிறோம், நிறைய கேட்குறோம்னா அறிவு வளருது. அதே மாதிரி மனதை பெரிதாக்கணுன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம அன்பை செலுத்துகிறோம். அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு நம்ம வாரி வழங்குகிறோம். இதன் மூலம் நம்ம மனசு பெரிதாக்கப்படுகிறது, அதே சமயத்தில் சந்தோஷப்படுது. இதுக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது இல்லையா? அதை தான் அவர் ஆசிரியர் கூறுகிறார். நீங்கள் முழுமை அடையணுன்னா கூட பணம் தேவைப்படுகிறது என்று ஆசிரியர் கூறுகிறார். அதனால் நீங்கள் செல்வந்தர் ஆகுங்கள் அப்படிங்கிறதான் அவர் வலியுறுத்தி சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இன்று 90% பேர் ஏழையாக இருந்து தான் வாழ்க்கையில் பணக்காரர்களாக இருக்காங்க. நீங்கள் ஏழையாக இருந்தாலும் ஒரு நடுத்தர வசதி உடையவராக இருந்தாலும் நீங்கள் செல்வந்தர் ஆகலாம் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். அதே மாதிரி ஏழைக்கு ஒரு பிரபஞ்சம், பணக்காரர்கள் ஒரு பிரபஞ்சம் கிடையாது. பிரபஞ்சங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவானது. நீங்கள் நல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக செயல்பட்டால் வெற்றி உறுதி. அந்த வெற்றியின் மூலம் நீங்கள் செல்வந்தராகலாம் அப்படின்னு தான் ஆசிரியர் கூறுகிறார். உங்கள் சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கலாம் பார்ப்பீங்க, ஒரே தொழிலை 2 பேர் செஞ்சிட்ருப்பாங்க. அந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் மட்டும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறாரு, செல்வ செழிப்போடு இருக்கார். ஒருத்தர் ஏழையாகவே இருக்கார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆசிரியர் என்ன கூறுகிறார் என்றால், அவங்க சிந்திக்கிற விதம் வேறு. அதாவது நல்ல பணக்காரர்களாக செல்வ செழிப்போடு இருப்பவர் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. அந்த திங்க் பண்ணுறது மூலமாக பாசிட்டிவாக செயல்படுறாரு. மற்றவர்களை காட்டிலும் இவர் சிறப்பான முறையில் செயல்படுவதனால தான் அவர் செல்வந்தராக முடிந்தது. ரெண்டாம் அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஏழ்மையை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். கடனை வாங்குவார், கடனை வாங்கி அதுக்கு வட்டி கட்டுவார். அந்த கடன் வட்டி கட்டும் பொழுது அந்த கூட்டு வட்டி வேலை செய்யும் போது என்ன ஆகுனா, அந்த கடன் பெருகி அவர் அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கூறுகிறார். எனவே நீங்கள் பிரபஞ்சங்கிறது ஒன்றே தான். நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் பிரபஞ்சம் கொடுக்குது, நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணாலும் பிரபஞ்சம் கொடுக்குது. அதனால் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவாக திங்க் பண்ணி உள் மனசில் நீங்கள் ஸ்லோகங்களாக பதிவிடும் பொழுது அது செயல்பாடுகளாக மாறுது. அந்த செயல்பாடுகள் மற்றவர்களோட சிறப்பாக செய்வதன் மூலம் நீங்கள் அந்த தொழிலில் மேம்படுத்தப்பட்டு நீங்கள் பெரிய செல்வந்தராக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். எனவே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றி உணர்வோடு இருங்க அப்படிங்கிறார். என்னை கேட்டிங்கன்னா, நன்றி இல்லாத ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் தான் எனக்கு கெட்டவனாக தெரியுது. ஏன்னா நிறைய நன்றியை நாம் நிறையா உதவிகளை செய்வோம். அவங்க நம்மளுக்கு நினச்சி பார்க்கலாம் கூட பரவாயில்ல, நம்மளை துரோகம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நன்றி உணர்வை மறந்துட்டு அவங்க மேலே நம்ம முதல்ல குத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நன்றி உணர்வோடு இருப்பவனுக்கு தான் வெற்றி மேலும் மேலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கூறுகிறார். அதாவது உங்களுக்கு உதவி பண்ண நண்பர்களுக்கு, உங்கள் லைஃப் பார்ட்னரு, உங்கள் உறவினர்கள் யாராவது சின்ன சின்ன உதவி செஞ்சால் கூட அது நன்றி உணர்வோடு நன்றி கூறுங்கள், நன்றி உணர்வோடு இருங்கள்.
கண்டிப்பாக அவர்கள் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு தருவாங்க. அதன் மூலம் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும் என ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் சின்ன சின்ன வெற்றிகள் கிடைத்தாலும் பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நன்றி கூறுவதன் மூலம் உங்கள் மூளை என்ன நினைக்கினா நம்ம பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கும். அதே சமயத்தில் உங்கள் தன்னம்பிக்கை நிறையா கிடைக்கும் அப்படின்னு ஆசிரியர் கூறுகிறார். எனவே நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுங்க. உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்றி கூறுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நன்றி கூறுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைந்து அதன் மூலம் செல்வ செழிப்போடு ஆக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். 4வது பாயிண்ட்டாக சோம்பேறித்தனத்தெல்லாம் தூக்கி எறியுங்கிறாரு. அதாவது நீங்கள் கற்பனை செய்ய விரும்புவதை நீங்கள் அடையாமல் போகிறதுக்கு காரணமே அந்த சோம்பேறித்தனம் தான். நீங்கள் ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு மனநிம்மதியோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களை சோம்பேறித்தனம் தான் முட்டுக்கட்டப்படுது. அதனால் நாளை என்று தள்ளி போடாதீர்கள். அதை இன்றே செய்யுங்கள் என ஆசிரியர் கூறுகிறார். எல்லா தொழிலையுமே நம்மளுக்கு போட்டி உண்டு. அந்த போட்டியாளர்களை விட நீங்கள் சிறப்பாக செயல்படுவதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத அவர் ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் 5வது பாயிண்ட் நீங்கள் செல்வந்தராவது உங்கள் பிறப்புரிமை அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் செல்வந்தராகணுங்கிறது தான் உங்களுக்கு உரிமை, உங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் செல்வந்தர் ஆகுங்க அப்படிங்கிறாரு. ஒரு மனிதன் முழுமை அடையிறதுக்கு நீங்கள் செல்வந்தரானால் தான் முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்தி கூறுகிறார். அதாவது செல்வந்தராகுவதற்கு உங்களுக்கு நிறைய உரிமை உண்டு. அந்த செல்வந்தராகும் பொழுது நிறையா உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அதே சமயத்தில் முன்னேற்றத்துக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கறது அந்த செல்வம் தான். அதனால் நீங்கள் அந்த செல்வத்தை நீங்கள் அடைஞ்சே ஆகணும். அப்போ தான் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி பண்ணால் கூட அந்த செல்வத்தை வச்சு தானே உதவி பண்ண முடியும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்க, நிறையா வாரி வழங்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படின்னா கூட நீங்கள் செல்வம் இருந்தால் தானே முடியும் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கு அடுத்தது 6வது பாயிண்ட், நீங்கள் செல்வந்தர் ஆவதற்கு ஒரு சூத்திரம் உள்ளது அப்படின்னு ஆசிரியர் கூறுகிறார். நீங்கள் மற்றவர்களை விட நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், மற்றவர்களை விட நீங்கள் சிறப்பாக செயல்படணும். அதே மாதிரி மற்றவர்களோட நீங்கள் வேறு விதமான செயல்களை செய்ய வேண்டும். அதாவது மற்றவங்க செய்கிறதையே செஞ்சுட்டு கூடாது, நீங்கள் வேறு விதமான செயல்களை செய்து மற்றவர்களோடு நீங்கள் வேறுபடுத்தி நிற்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் செல்வந்தராக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதே போல் உங்கள் செயல்பாடுகளும் சிறப்பானதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய சக்தியை கொடுக்குது. அதன் மூலம் நீங்கள் செல்வந்தராகிடுவீங்க. திருவள்ளுவரே என்ன சொல்கிறாரு, பொருள் இல்லாருக்கு உலகில் இடமில்லை அப்படின்னு தானே சொல்கிறாரு. அதனால் நீங்கள் பொருளை ஈட்டியே ஆகணும். திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா நிறையா தான தர்மங்கள் செஞ்சார், வாரி வழங்கினார். கடைசியாக அதன் மூலமே அவர் ஒரு ஏழையானார். அதெல்லாம் ஒரு கதை. ஆனால் இருப்பினும் அவரும் அந்த பொருள் இல்லாருக்கு உலகத்தில் இடமில்லை என்று கூறுகிறார் என்றால் அவர் அந்த செல்வத்தை பற்றி எவ்வளவு தெரிந்து வைத்திருப்பார், அவருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் செல்வத்தை சேர்ப்பது தான் சரியான வழி. எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நீங்கள் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்பதே இந்த சேனலின் நோக்கம். எனவே நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் சேமிப்பாக 10 to 40% சேமிங்க. சேமித்த பணத்தை நல்ல முதலீடுகளாக செய்யுங்கள். அந்த முதலீட்டுக்குண்டான எதில் முதலீடு செய்தால் நீங்கள் செல்வந்தராக முடியும் என்பதை பற்றி வீடியோவை நிறைய பதிவிட்டிருக்கேன். அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா வீடியோக்களையும் டைம் இருக்கும்போது ஆடியோவாக அல்லது வீடியோவாக பாருங்கள். உங்கள் மனதை வலிமைப்படுத்துங்கள். வலிமைப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்தது. பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது நீங்கள் பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதன் மூலம் நீங்கள் செல்வந்தராக முடியும், மன நிம்மதியோடு இருக்க முடியும், உடல் நலத்தோடு இருக்க முடியும், நீங்கள் விரும்பதை அடைய முடியும். எனவே அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன்
உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.